பாண்டியன் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே புறத்து சின்னத்துக்கு வாக்குகளை கேட்டு கொண்டிருக்கிறார். அன்புள்ள மண்டல் பெரியவர்களே, தாய்மார்களே, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர், புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் எம் சவுந்தர பாண்டியன் அவர்கள் இதோ உங்கள் வேட்பாளர் எம் சவுந்தர பாண்டியன் அவர்கள், உங்கள் வீட்டு பிள்ளை எம் சவுந்தர பாண்டியன் அவர்கள் உங்கள் மத்தியிலே இரு கரம் கூப்பி வந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ள கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நாடு நலம் பெற நல்லாட்சி வளமிட ஊழலற்ற இந்தியா உருவாகிட ஆட்சி மாற்றம் வேணும். இன்னைக்கு காங்கிரஸ் அரசு கடந்த 10 ஆண்டு காலமா காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ் இந்தியாவே ஒரு ஏழ்மை நாடு ஆக்குனது அதுக்கு பெருமை காங்கிரஸ் அரசுக்கு தான் இருக்கு. இந்தியாவில் ஒரு ஊழலான ஆட்சி வர்றதுக்கு காரணம் இன்னைக்கு காங்கிரஸ் அரசு தான். இந்தியா இந்த அளவுக்கு உலக அரங்கில் 53வது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளதுக்கு காரணம் காங்கிரஸ் அரசு. ஏன்னா காங்கிரஸ் திமுக மாறி மாறி கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இதான் நிலை நமக்கு நல்லாவே பாக்குறோம். டெய்லி டிவில பாக்குறோம், பேப்பர்ல பாக்குறோம், கொள்ளடிக்கிறதெல்லாம் பாக்குறோம். நீங்க நம்ம வீட்டுல ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஒரு 10,000 பரட்டி நம்மளால ஆஸ்பத்திரி செலவு பண்ண முடியல. நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை கல்யாணம் 1 லட்சம் ரூபாய் பரட்டி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. இதான் நிலை, தமிழகத்தின் நிலை. ஆனா நீங்க பாக்குறோம் 1,76,000 கோடி ஸ்பெக்ட்ரம் ஊழல் நம்ம பாக்குறோம். 1,76,000 கோடி நம்மளால பேப்பர் பேனா கொடுத்தா நம்மளால எழுத கூட நமக்கு தெரியாது. இதுதான் உண்மை. ஆனா நம்ம ஓட்டு போட்டு ஜெயிச்சவங்க 1,76,000 கோடி இழப்பு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா, இந்தியாவில் இருக்குன்னா இன்னைக்கு திமுகவுக்கும் காங்கிரஸ் தான் அது காரணம். அதுக்கு மேல பார்த்தா இன்னைக்கு நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு ஊழல், 1,80,00,000 ரூபாய் ஊழல், 1,80,000 கோடி ஊழல். மன்னிக்கணும், சுரங்க ஒதுக்கீட்டு ஊழல் 1,80,000 கோடி. மக்களோட வரிப்பணம் இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. மக்களை ஏமாத்திக்கிட்டு அவன் சுவிஸ் பேங்க்ல இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். மக்களை சற்று சிந்தித்து பாருங்கள். நம்ம 1000 2000 இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். விலைவாசி உயர்வு, வாங்குற சம்பளத்தை குடும்பத்தை நடத்த முடியல, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கரண்ட் பில்லு கட்ட முடியல, பால் கட்டணம் வாங்க முடியல, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. இதான் நம்மளோட நிலை. ஆனா ஆட்சியாளர் நம்மகிட்ட ஓட்டு வாங்கிட்டு போயிட்டு 1,76,000 கோடி ஊழல்றான், 1,80,000 கோடி ஊழல்றான். இந்த ஆட்சியை விரட்ட வேண்டும். தமிழகத்திலிருந்து இந்தியாவிலிருந்து திமுகவும் காங்கிரசும் நிச்சயமாக விரட்டினால் வஞ்சிக்கப்பட்ட இந்த வடசென்னையும் வளமாக மாறும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மத்திய அரசு பொறுத்து எந்த ஒரு இதுவும் பாக்குறது இல்ல. இலங்கை தமிழர்கள் பிரச்சனையா மத்திய அரசு கவனிக்கிறது இல்ல. மீனவர்கள் பிரச்சனையா மத்திய அரசு கவனிக்கிறது இல்ல. முல்லை பெரியார் பிரச்சனையா மத்திய அரசு கவனிக்கிறது இல்ல. காவிரி நதிநீர் பங்கீடா மத்திய அரசு கவனிக்கிறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு இந்த தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி, இதுல 6 கட்சி ஒன்னா இருக்கு. தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவனர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணன் பொன்னார் அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள், ஐஜேகே கொங்கு 6 கட்சி ஊழலை ஒழிப்பதற்காக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. ஒன்றுபடுவோம், ஊழலை ஒழிப்போம், ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். வஞ்சிக்கப்பட்ட வடசென்னையை வளமான சென்னையாக மாற்றி தமிழகத்திலே சிறந்த சென்னையாக காட்டுவதற்கு அனைவரும் முரசு சின்னத்திலே வாக்களிப்பீர் வாக்களிப்பீர் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பின்னாடி